प्राथमिक भाग 4 कहानी 2 दूध में पानी फर्स्ट वन कवि और कंजूस பார்த்திருந்தோம் ஓகேங்களா அந்த அடுத்தது செகண்ட் कहानी दूध में पानी कहानी का सारांश एक व्यापारी था वह दूध का व्यापार करता था वह दूध में आधा पानी मिलाकर बेचता था एक व्यापारी और व्यापारी இருந்தார் அவர் வந்து பால் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தார் दूध அப்படின்னா மில்க் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் वह दूध में आधा पानी मिलाकर आधा அப்படின்னா half பாதி அப்படின்னு அர்த்தம் அவர் வந்து பால்ல பாதி அளவு தண்ணி பானி வாட்டர் மிலாக்கர் அப்படின்னா கலந்து சேர்த்து அப்படின்னு அர்த்தம் बेचता அப்படின்னா சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு एक दिन वह एक बड़ी रकम लेकर गया खरीदने बाजार गया एक दिन ஒரு நாள் वह बड़ी रकम लेकर ஒரு பெரிய தொகையை எடுத்துக்கிட்டு लेकर அப்படின்னா டேக் எடுத்துக்கிட்டு गाय खरीदने बाजार गया பசு வாங்குவதற்காக खरीदने அப்படின்னா பை बाजार गया மார்க்கெட்டுக்கு போறார் रास्ते में उसने एक तालाब देखा रास्ते அப்படின்னா போகக்கூடிய அந்த வேலை பாத்துல வழியில एक तालाब देखा ஒரு பாண்டை வந்து பார்க்கறாரு குளத்தை பார்க்கறாரு उसने तालाब में नहाकर थोड़ी देर आराम करना चाहा उसे तालाब में அவர் வந்து குளத்துல வந்து நஹாக்கர் குளிச்சிட்டு थोड़ी देर சிறிது நேரம் ஆராம் கர்னா சாஹா ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறாரு तालाब பாண்ட் நஹாக்கர் बाद आराम रेस्ट वह रुपये की थैली को नीचे रखकर तालाब में नहाने उतरा அவர் வந்து ருப்பையே இருந்தக்கூடிய அந்த தைலி மீன்ஸ் பேக் அந்த பேக்கை நீச்சே ரக்கர் கீழே வச்சுட்டு தாலாப் மே நஹானே உத்தரா தாலாப்ல வந்து குளிப்பதற்காக உத்தரா அப்படின்னா இறங்குறாரு தாலாப்க்கு கினாரே ஏக்கு பேடுதே தாலாபனுடைய ஷோர் குளற்றுக்கரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பேடு தான் ஏக் பேடு மீன்ஸ் ட்ரீ அங்க வந்து ஒரு மரம் இருந்தது உஸ்பர் ஏக் பந்தர் ரக்தா தா அதுல வந்து ஒரு மங்கி பந்தர் மீன்ஸ் குரங்கு வசிச்சுட்டு வந்தது वह बंदर थैली को खोने की चीज समझकर ऊपर ले गया அந்த பந்தர் வந்து பேக் காணேக்கு ஜீஜோங் சமைச்சுக்கர் சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்னு நினைச்சிட்டு சமைச்சுக்கர் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஊப்பர் லே கயா மேலே எடுத்துட்டு போனது இசே தேக்கர் வியாபாரி டர் கயா இதை பார்த்துட்டு தேக்கர் அப்படின்னா இதை பார்த்துட்டு வியாபாரி வந்து டர் கயா டர் மீன்ஸ் ஃபியர் பயந்துட்டாங்க உஸ்னே பந்தர் को डराया और धमकाया அவர் வந்து குரங்கு வந்து பயமுறுத்தியும் அண்டு விரட்டவும் ட்ரை பண்றாரு லேக்கின் பந்தர்னே இஸ்கோ கோயி பருவாக நகிக்கி இருந்தாலும் பந்தர் லேக்கின் இருந்தாலும் பந்தர் வந்துட்டு அதை பத்தி என்ன பண்ணல பருவாக அப்படின்னா கவலைப்படவே இல்லை உஸ்னே ருப்பையேக்கு தைலிக்கோ கோலா அந்த மங்கி என்ன பண்ணுது அந்த பணம் இருந்தக்கூடிய அந்த தைலி அந்த பேகை வந்து கோலா ஓபன் பண்ணுது ஏக் ரூபாயா பானி மே டாலா அதுல இருந்தக்கூடிய பணத்துல ஒரு பணத்தை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பானி மே தண்ணியில வந்து அதை வந்து போடுது ஃபிர் ஏக் ரூபாயா ஜமீன் பர் டாலா அப்போ அதுல இருந்து பணத்தை எடுத்துட்டு ஒரு பணத்தை வந்து பாண்டுலையும் குளத்துலையும் இன்னொரு பணத்தை வந்து தரையிலையும் போட்டுட்டே இருக்குது इस प्रकार बंदर ने थैली के आधे रुपये का पानी में डाला और आधे रुपये को जमीन पर डाला ஸோ இந்த மாதிரியே செஞ்சுட்டு அந்த பந்தர் வந்து என்ன பண்ணுது பாதி பணத்தை வந்து தண்ணிலையும் பாதி பணத்தை வந்து ஜமீன்லையும் போட்டுருது டாலா அப்படின்னா போட்டுருது வியாபாரி நே ஜமீன் பர் படே ருப்பையே கோ லே தியா இப்போ இந்த வியாபாரி வந்து ஜமீன் தரையில இருந்து பணத்தை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க उसको मालूम हुआ कि बंदर ने पानी के पैसे को पानी में डाल दिया है और दूध के पैसे का जमीन पर ஸோ இப்போ அவருக்கு வந்து ஒரு விஷயம் புரிய வருது என்னம்மா பந்தர் வந்துட்டு என்ன பண்ணிருக்கு அவர் வந்து பால்ல வந்து சரியளவு தண்ணி கலந்து வித்தாங்க இல்லையா ஸோ அந்த தண்ணி கலந்து வித்ததுல இருந்து வந்த பணத்தை தண்ணியிலேயே போட்டுருச்சு பணம் தூத வச்சு சேல்ஸ் பண்ணி வந்த பைசாவை மட்டும் ஜமீன்ல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரு வியாபாரினே மன்ஹிமன் சோச்சா அந்த வியாபாரி வந்து மனதுக்குள்ளேயே வந்து சோச்சா அப்படின்னா திங்க் பண்ணிக்கிட்டாரு பந்தர்னே சஹி நியாய்க்கியா இந்த குரங்கு வந்து சரியான நியாயம் தான் செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக் பாக்கி கமாயி கபி நகி பச்தி எப்பவுமே பாவம் செஞ்ச பணம் வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தூத்மே பானி அப்படிங்கிறதுல
என்ன மாரல் வந்திருக்கு அப்படின்னா, பாவம் செய்த பணம் வந்து நம்மளுக்கு ஆபத்து காலத்தில் உதவாது. தென் தண்ணியை வச்சு அவங்க ஏமாற்றி செஞ்ச பணம் வந்து தண்ணியிலேயே போயிட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் கஹானியோட சாராம்சம். நம்ம எக்ஸாமில் எழுதும்போது சாராம்சம் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும், சீக்கும் நம்ம கண்டிப்பாக எழுதணும். தென் எனி அதர் டவுட், உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. தன்யவாத்.